சீரியஸாக நீங்கள் இப்படி ஒன்று பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வீடியோ பார்க்குற நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அட்லி இருக்கார் இல்லையா, பாலிவுட் இண்டஸ்ட்ரியை போய் ஒரு கலக்குனாரு. சரி, அங்கே தான் கலக்குறாரு. ஷாருக் கானுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் எதுவும் வரல லாஸ்ட் டைமில், அதனால் போய் ஒன்று கலக்கிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா, இங்கே கலக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோவுக்கு வந்து படம் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி. படம் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி இயக்கி புஷ்பா 2ல் பயங்கர கிராண்டாக ரிலீஸ் பண்ணி பயங்கர ரெவென்யூ பார்த்த அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கை கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள் அண்ட் சன் பிக்சர்ஸும். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் சாய் அபியங்கர் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய கைகளோட தொடுதல்லாம் வந்து இப்போ சாய் அபியங்கர் பக்கம் நோக்கி நகருது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் அட்லி இயக்கத்தில் சாய் அபியங்கர் மியூசிக்கலில் ஒரு புதிய படைப்பு உருவாக போகுது. அதுவும் கிராண்ட் பட்ஜெட்டில் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த படம் வந்து ஒரு வார் பேஸ்டு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. பட் எக்ஸாக்டாக அதுதானான்னு நமக்கு தெரியாது. ஸோ தமிழில் தான் அஃபிஷியலாக மெயின் லாங்குவேஜாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம், சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் அதே சமயத்தில் நம்ம அட்லி இயக்கிறதுனாலையும் இந்த படம் வந்து முழுக்க தமிழ் தான் வந்து மெயின் லாங்குவேஜாக வச்சு பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு சைடில் பார்க்கும்போது தெலுங்கு ஹீரோ அப்படின்றதுனால தெலுங்கு பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட், அதாவது லாங்குவேஜாக தெலுங்கு தான் இந்த படத்தில் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அது மட்டும் மெயினாக ஷூட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னன்றது வந்து நம்மளால் இப்போ தெரிஞ்சிக்க முடியாது. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் எல்லாருமே சேர்ந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூவில் பார்ப்போம். இதோடு முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.